अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वल्मुतल्लक़ातु यतरब्बस्न बिअन्फुसिहिन्न सलासata क़ुरू। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। அகிலத்தாரை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். அவருடைய திருத்தூதர் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை வழி நடந்த வழி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தினத்தில் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலைநிறுவட்டுமாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆ நாளின் சிந்தனையாக நாம் பயானிலே பார்க்க இருப்பது இஸ்லாமிய ஷரியத் சட்டம் மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு சட்டமான இத்தா என்ற ஒரு சட்டத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நிகாஹின் மூலமாக, திருமண பந்தத்தின் மூலமாக ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே எப்படி சில கடமைகளை வைத்திருக்கிறானோ, சில உரிமைகளை வைத்திருக்கிறானோ, அதே போன்று அந்த திருமண பந்தம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகும் சில கடமைகளை நம்முடைய மார்க்கம் வைத்திருக்கிறது. அந்த கடமைகளிலே முதன்மையானதுதான் ஒரு பெண்மணி இத்தா இருக்கக்கூடிய ஒரு நிலை. திருமண பந்தம் முடிவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இஸ்லாமிய பெண்மணி கண்டிப்பாக இத்தா இருக்க வேண்டும். இத்தா என்றால் என்ன? திருமண பந்தம் முடிந்து விட்ட பிறகு ஒரு இஸ்லாமிய பெண்மணி மறுமணம் செய்து கொள்ளாமல் ஒரு சில காலம் தன்னை தடுத்து வைத்துக் கொள்வதற்கு தான் இத்தா என்று அரபியிலே சொல்வார்கள். கணவன் இறந்து விட்டார் அல்லது கணவன் தலாக் விட்டு விட்டார், இது போன்ற காரணங்களினால் இத்தாவுடைய நிலை ஒரு பெண்ணுக்கு ஏற்படும். இந்த காலகட்டங்களில் அந்த பெண்மணி எப்படி இத்தா இருக்க வேண்டும், ஏன் இத்தா இருக்க வேண்டும், எதற்காக வேண்டி இத்தா இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கோணங்களிலே நம்முடைய மார்க்கம் பல்வேறு சட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய அவசர காலகட்டத்திலே, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே, விஞ்ஞான காலகட்டத்திலே ஷரியத் சட்டங்களை எல்லாம் துச்சமாக மதித்து எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம். அதெல்லாம் தவறு கிடையாதுங்க. காலம் எவ்வளவு ஸ்பீடா போகுது. இந்த காலத்துல நீங்க அந்த காலத்து சட்டத்தை சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்காங்க எல்லாரும். நீங்க இந்த சட்டத்தை எல்லாம் இந்த காலத்துல சொல்லலாமா, பொருந்துமா, ஏற்க முடியுமா, ஏற்க முடியாதா என்றெல்லாம் இறைவனும் அல்லாஹ்வுடைய தூதராகிய ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு விஷயத்துல முடிவு செய்துவிட்ட பிறகு அந்த விஷயத்துல நம்முடைய சுய அறிவை செலுத்தி நம்முடைய கருத்துக்கு தோதுவாக நாம் குர்ஆனையோ ஹதீஸையோ வளைத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது வளையாது. குர்ஆனும் ஹதீஸும் முடிவு செய்யப்பட்ட விஷயம் பல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு காலங்கள் மாறினாலும், எவ்வளவு விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும், எவ்வளவு வளர்ச்சிகளை நீங்கள் எட்டி பிடித்தாலும் தொட்டாலும், குர்ஆனுடைய சட்டங்களும் ஹதீஸுகளும் எல்லா காலத்திலேயும் எல்லா மக்களும் ஏற்கக்கூடிய வகையிலே அந்த சட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றத்தையும் யாரும் கொண்டு வர முடியாது. அதற்கும் கொண்டு வர முடியாது, ஆதியாரும் கொண்டு வர முடியாது. உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எந்த அவசரமும் கொண்டு வர முடியாது. என்று சொன்னால் எல்லோரையும் படைத்த அல்லாஹ் ஏற்படுத்திய சட்டம் இது. இதுல எந்த விதமான தவறையும் பார்க்க முடியாது, எந்த விதமான விஷயத்தையும் அதிலே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட
ஒரு சட்டம் தான் இஸ்லாமிய ஷரியத் சட்டம். அந்த வகையில் நம்முடைய மார்க்கம் திருமண பந்தம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், நிக்காஹ் நடந்து விட்டது என்று சொன்னால் சில கடமைகளை சொல்லுகிறது. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளை பார்க்க வேண்டிய கடமைகள், எத்தனையோ கடமைகளை நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. எதையெல்லாம் நிக்காஹ்வுக்கு பிறகு செய்ய வேண்டும். நிக்காஹ்வுடைய பந்தம் முடிஞ்சு போயிடுச்சு, திருமண பந்தம் முடிஞ்சு போயிடுச்சு. பொதுவாக திருமண முடிவு ஏற்படுவதற்கு இரண்டு காரணங்கள் தான். ஒன்று, கணவன் மனைவியை தலாக் கொடுவது, அல்லது மனைவி கணவனிடத்தில் தலாக்கை கேட்பது. அதற்கு புலா என்று சொல்லுவார்கள். இது ஒரு முறை. புலா என்று சொன்னால் இன்னைக்கு ரொம்ப பேர் விளங்காம இருக்கிறோம். தலாக் என்று சொன்னால் ஒரு பெண்ணுடன் வாழ முடியாது, அவருடன் இருக்கவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது ஒரு ஆணுக்கு. எந்த நேரத்திலும் தலாக்கை வந்து எடுத்த உடனே கொடுத்து விடக்கூடாது, அல்லாஹ்விற்கு கோபத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, வாழவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை, இவருடன் இனிமேல் வாழ்க்கை நடத்தினால் இவருடைய வாழ்க்கை போய்விடும் என்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னா, அப்ப நம்முடைய மாற்றம் தலாக்கை அனுமதிக்கிறது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தலாக் விடலாம். ஒரு மனைவி நினைக்கிறார் இவனோடு வாழ முடியாது, எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வரான், தவறான நடத்தையில இருக்கிறான், என்னுடைய சுகத்தை இவன் பார்ப்பது கிடையாது, என்னை ஏனென்றே கேட்பது கிடையாது, வீட்டுக்கே வருவது கிடையாது, என்று பேசுவதே கிடையாது, இவன் என்னால் வாழவே முடியாது என்று ஒரு பெண்மணி முடிவு செய்கிறார். தலாக்கிற்கு என்ன சட்டமோ அதே தான் குலா இருக்கும். அவனும் அவ்வளவு சீக்கிரமா குலா கேட்கக்கூடாது. அந்த கணவனை எந்த அளவுக்கு வாழ முடியுமோ அதற்குரிய எல்லா விதமான இணக்கங்களையும் ஏற்படுத்த வேண்டும். முடியவே முடியாது என்ற ஒரு பட்சத்துல அந்த பெண்மணி என்ன செய்யலாம், அந்த கணவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக வேண்டிய குலாவை அவர்கள் எடுத்துக் கொள்ளலாம். குலா என்று சொன்னால் கணவன் வந்து ஒரு மனைவி வந்து என்ன நீ தலாக்கி விட்டு என்று கேட்பதற்கு தான் குலா. வெறும் பேப்பர்ல வந்து நான் வந்து விலை வைக்கிறேன் என்று எழுதி கொடுப்பதோ அல்லது லெட்டர் போடுவதெல்லாம் கிடையாது குலா. ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் சொல்லணும், உன்கிட்ட என்னால் வாழ முடியாது, என்ன நீ தலாக் விட்டு என்று அந்த பெண்மணி கேட்க வேண்டும். அந்த பெண்மணிக்கு ஒரு தலாக் சொல்ல வேண்டும். இதுதான் குலாவுடைய நடைமுறை. ஆனா பல இடங்களில் இதை கடைபிடிக்கிறது கிடையாது. அந்த பெண்மணி குலா கேட்கிறாங்களா, லெட்டரை வாங்கி எழுதி கொடுத்துறது. அந்த பெண்மணி குலா கேட்கிறாங்களா, சரி இவங்க வந்து உங்களோட வாழ பிடிக்கலையா பிரிஞ்சுக்க என்பதாக சொல்றாங்க. இது கிடையாது குலா. கணவன் தலாக் விட வேண்டும். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த பெண்மணி வாழ முடியாது என்பதாக குலா கேட்கிறாங்க, தலா கேட்கிறாங்க, கணவன் குடிக்க முடியாது என்று இருந்தால் நம்ம கணவன்கள் இருப்பாங்க, இவளுக்கே நம்ம கொடுக்கணும், நம்மள தான் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டால இவ இப்படியே கணவன் நம்ம தலாக்கே விட தேவையில்லை, இப்படியெல்லாம் வருமே என்பதாக நாம் யோசிக்கலாம். அதற்குத்தான் மாற்றான இன்னொரு சட்டத்தையும் நம்முடைய மார்க்கம் வச்சிருக்குது. ஒரு பெண்மணி குலா என்ற அடிப்படையில ஒரு ஆண்ட தலாக் கேட்கிறாங்க, அவன் தலாக்கு கொடுக்கலன்னு சொன்னா அந்த பஞ்சாயத்தை செய்யக்கூடிய அந்த காசிக்கு அந்த உரிமை இருக்கிறது. அதற்கு அரபியில ஃபஸ்ஹுல் நிக்காஹ் என்று சொல்வாரு. நிக்காஹை முறித்து வைப்பது. ஏன்பா இந்த அம்மா உன்னோட வாழ முடியல, நீ தலாக் விட்டு, அவங்க குலா கேட்கிறாங்க நீ தலாக் விட்டுன்னு சொல்லி சொல்லி பாப்பாரு. இவன் வந்து நாளை நீட்டிக்கிட்டே போறான், கொடுக்கவே கூடாது, நம்மளோட வாழ முடியாத ஒரு பெண்ணுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் என்பதாக அவன் அந்த தலாக்கை நீட்டி வைத்தான் என்று சொன்னால் காசி முடிவு செஞ்சு ஃபஸ்ஹுல் நிக்காஹ், நிக்காஹை முறித்து வைக்கிறான். இனிமேல் இவர்கள் கணவன் மனைவியாக வாழ முடியாது என்பதாக முறுக்கி வைக்கக்கூடிய ஒரு சட்டமும் இருக்கிறது. இதுதான் தலாக் குலாவுடைய சட்டங்கள். திருமண முடிவுக்கு இது ஒரு முடிவு. தலாக்கின் மூலமாகவும் குலாவின் மூலமாகவும் திருமண முடிவு ஏற்படும். இரண்டாவது, ஒரு கணவன் மரணிப்பதின் மூலமாக, இறப்பதின் மூலமாகவும் ஒரு பெண்ணுக்கு அந்த திருமண முடிவு ஏற்படுகிறது. அதன் மூலமாக இந்த அவருடைய சட்டம் வருகிறது. இப்ப இந்த நிலைகள்ல, இந்த இரண்டு நிலைகள்ல இத்தாவுடைய சட்டம் ஒரு பெண்ணின் மீது இஸ்லாமிய ஷரியத் சட்டம் பாய்கிறது. அந்த பெண்மணி அந்த இத்தாவுடைய சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். முதல்ல நம்ம தலாக்குடைய விஷயத்துக்கு வருவோம். தலாக்குடைய விஷயத்துல ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தலாக் விட்டுவிடுகிறார். இதை நம்முடைய மார்க்கம் 4 விதமாக பார்க்கிறது, 4 வித கோணங்களிலே பார்க்கிறது, 4 விதமாக சட்டத்தை சொல்லுகிறது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தலாக் விடக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார். இப்ப இந்த பெண்மணி எந்த காலம் வரைக்கும் இத்தா இருக்கணும்? தலாக் விடுறாங்க, அந்த பெண்மணி கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறாங்க. இந்த பெண்மணி எந்த காலம் வரைக்கும் இத்தா இருக்கணும்னு சொன்னா, அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் காலம் வரைக்கும் அந்த பெண்மணி இத்தா இருக்க வேண்டும்.
உதாரணத்துக்கு திருமணம் முடிக்கிறார், 2 மாதம் கழித்து அந்த பெண்ணை இவர் தலாக் கொடுக்கிறார். தலாக் விடப்பட்ட அந்த பெண்ணினுடைய வயிற்றில் குழந்தை இருக்கிறது, கர்ப்பிணியாக இருக்கிறார். இப்ப இந்த பெண்மணி எத்தனை மாதம் இதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் காலம் வரைக்கும் அந்த 2 மாதத்திலிருந்து கணக்கு போட்டீங்கன்னா 10வது மாசத்துல குழந்தை பிறக்கும் சொன்னா, அந்த 10வது மாசத்துல குழந்தை பெற்றெடுத்து விட்ட பிறகுதான் அந்த பெண்மணி இந்த இட்டாவிலிருந்து வெளியே வருவார்கள். அது வரைக்கும் அவர்கள் மறுமணத்தை பற்றி பேசக்கூடாது, வேற கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாது. இவர்தான் நம்மளை தலாக் விட்டுட்டார், வேற கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க கர்ப்பிணியாக இருப்பதால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் அந்த பெண்மணி தான் இருக்க வேண்டும். வேற விதமாக நாம் யோசிக்க சொன்னால், தலாக் விடுகிறார், ஆனால் அந்த பெண்மணி 9வது மாதத்துல இருக்கிறாங்க கர்ப்பிணியா, இன்னும் 1 மாசத்துல குழந்தையை பெற்றெடுத்துருவாரு. 9வது மாசத்துல நம்ம தலாக் விடலாம் சொன்னா 1 மாசத்திலேயே அவங்களுடைய இட்டாவுடைய காலம் முடிஞ்சிடும், குழந்தையை பெற்றெடுத்து விட்டாங்கன்னு சொன்னார். இது கர்ப்பிணி பெண்ணுக்கும் சொல்லக்கூடிய ஒரு சட்டம். 2வது சொல்லக்கூடிய சட்டம், அந்த தலாக் விடப்பட்ட அந்த பெண்மணி கர்ப்பிணியா இல்ல, ஆனால் சிறுமியாக இருக்கிறார்கள், அல்லது குழந்தையே பெற்றெடுக்க முடியாத ஒரு வயது முதிர்ந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான பெண்மணிகளுக்கு என்ன சட்டம்? குழந்தையை திருமணம் செய்ய முடியுமா, சிறுமியை திருமணம் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். நம்முடைய சரிய சட்டம் என்பது உலகத்துல மூளை முடுக்குகளில் வாழக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் சொல்லக்கூடிய சட்டம். உலகத்துல பல்வேறு மூளை முடுக்குகளில் பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்னமோ நடக்குது நாட்டுல. 10 வயசு குழந்தை, பிறந்த குழந்தை, 6 மாச குழந்தை எல்லாம் என்ன செய்யணும், கற்பழிக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு காலம் இது. 6 மாச குழந்தை, 6 வயசு குழந்தை, உலகத்துல மூளை முடுக்குல என்னென்னமோ தவறு நடைபெறுகிறது. எல்லாவற்றுக்கும் சேர்த்துதான் இஸ்லாமிய சரியத்தும் ஒரே ஒரு சட்டத்தை சொல்லும். அந்த வகையில அந்த திருமணம் முடிச்ச பெண் வந்து சிறுமியா இருக்கிறாங்க, அல்லது குழந்தையே பெற முடியாத ஒரு 60 வயது 70 வயதுக்கு மேல இருக்கிறாங்க. அவங்க கூட குழந்தை பெற முடியாத சூழ்நிலை இருந்தாதான். ஏன்னா சில நாடுகள் நம்ம கேள்விப்படுறோம் 80 வயசு 90 வயசுல கூட இளமையா பெண்கள் இருக்கிறார் என்பதாக, அந்த நேரத்தில் குழந்தையை பெற்றெடுக்கிறார் என்பதாக கேள்விப்படுகிறோம். அவங்களுக்கு இந்த சட்டம் வராது. குழந்தையே பெற்றெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய 2 பெண்கள் சிறுமியாக இருக்கிறார் அல்லது வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எத்தனை மாத காலம் இதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் சொல்கிறது 3 மாத காலம் இவர்கள் இதா இருக்க வேண்டும். 3 மாத காலம் இவர்கள் இதா இருந்து அந்த இதாவை முடித்து விட்டார்கள் சொன்னால் அவர்கள் வேறு மறுமணம் செய்து கொள்ளலாம். 3 மாதம் கண்டிப்பா இதா இருக்கணும். இந்த 3 மாச காலத்துல வந்து அந்த மனைவிக்கு அந்த தலாக் விட்ட அந்த கணவன் தான் அந்த அவங்களுடைய அந்த எல்லா விதமான தேவைகளையும் அவர்கள் சரி செய்ய வேண்டும். கணவனுடைய ஹக்கு அது. கணவன் கண்டிப்பாக அந்த மனைவிக்கு அந்த 3 மாத காலம் இத்தாவுடைய செலவை கொடுக்க வேண்டும். இது ஒரு சூழ்நிலை. 3வது, அந்த தலாக் விடப்பட்ட பெண் கர்ப்பிணியா இல்ல, நார்மலான பெண்ணா இருக்கிறார், ஆனால் பருவம் அடைந்த பெண்மணியாக இருக்கிறார். கல்யாணம் ஆகி பருவம் அடைந்த பெண்ணாக, ஏஜ் அட்டன் பண்ண பெண்ணாக இருக்கிறார். இப்ப இந்த பெண்மணியை ஒரு கணவன் தலாக் விட்டு விடுகிறான் என்று சொன்னால் இவனுக்கு ஒரு சட்டத்தை நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. இந்த பெண்மணிக்கு, இந்த பெண்மணி 3 மாதவிடாய் இதா இருக்க வேண்டும். ஏன் அந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு 3 மாத காலமும், இந்த பெண்ணுக்கு ஏன் 3 ஹைல் என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது சொன்னால், இவர் பருவம் அடைந்த பெண்ணாக இருக்கிறார், கண்டிப்பாக இவருடைய வயிற்றில் ஏதாவது குழந்தை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த பெண்மணி தலாக் விடப்பட்டிருந்தார் என்று சொன்னால் 3 ஹைல் எதிர்பார்க்க வேண்டும். அந்த 3 ஹைல் 3 மாதமாக இருக்கிறார், 6 மாதம் கூட தாண்டி போகலாம் என்று சொன்னால், ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் 1 மாத காலம், 1 அல்லது 2 மாதம் தள்ளி கூட வரக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மாதவிடாயே 3-4 மாதங்களுக்கு மேல் வராமல் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர்கள் 3 ஹைல் கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டும். 3 மாதவிடாய் வந்துவிட்ட பிறகுதான் அவர்கள் அந்த இத்தாவுடைய காலத்தை முறிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் வேறு மறுமணம் செய்து கொள்ளலாம். இது 3வது சட்டம். 4வது ஒரு சட்டத்தை நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. தலாக் விடுகிறார். அந்த தலாக் விடப்பட்ட பெண்மணி கல்யாணம் முடிச்ச உடனே தலாக் விடுவாரு. கல்யாண மேடையில் இருக்கிறாங்க, 2 பேரும் நிக்கா பேசிட்டு இருக்கிறாங்க, இங்க ஈஜா குபூல் எல்லாம் நடந்துருச்சு. அந்த இடத்திலேயே எனக்கு அந்த பெண்மணி வேணாம்னு சொல்லிட்டு தலாக் விடுவாரு. அல்லாஹ் குர்ஆன் அதை எப்படி சொல்கிறான்னு சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நகஹ்துமுல் முஃமினாத்தி ثم طلقتموهن من قبل ان تمسوهن, அந்த பெண்ணை தொடுவதற்கு முன்பாகவே, அந்த பெண்ணிடத்திலே உறவு கொள்வதற்கு முன்பாகவே அந்த பெண்ணை என்ன செஞ்சாலும் தலாக் விட்டு விடுகிறான்னு சொன்னால், ஃபமாலக்கும்
அந்த பெண்ணின் மீது இத்தா கடமை கிடையாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அந்த பெண் இத்தா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்று சொன்னால் ஒரு பெண்மணி இத்தா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் கணவனோடு உறவு கொண்டு இருக்க வேண்டும். உறவு கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தான் இத்தா கடமை. இந்த பெண்களுடைய விஷயத்துல கல்யாணம் முடிக்கிறாங்க, கல்யாணம் முடிச்ச அடுத்த நிமிஷத்திலேயே இன்னைக்கு நிறைய இடங்கள் நடக்குது. கல்யாணம் முடிக்கிறாங்க, அந்த நிக்காவுடைய இடத்திலேயே தலாக்கு நடக்குது. அல்லது அந்த அந்த இரவுக்குள்ளாகவே என்ன செய்யறாங்க, தலாக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. நிறைய நடக்குது. இது மாதிரியான பெண்களுக்கு இத்தா கடமை இல்லை, இவர்கள் வேறு மறுமணம் செய்து கொள்ளலாம் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. இப்ப தலாக் என்ற விஷயத்திலே வரும்போது கர்ப்பிணியாக இருந்தால் குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் அவர்கள் பருவம் அடையாதவர்களாக அல்லது வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் 3 மாத காலமும், பருவம் அடைந்தவர்களாக இருந்தால் 3 ஹைல் காலமும் அவர்கள் தலாக் உடனடியாக விடப்பட்டால் அவர்களுக்கு இத்தா கிடையாது என்பதாக நம்முடைய மார்க்கம் 4 விதமாக தலாக் விடப்பட்ட பெண்மணிகளுக்கு சட்டத்தை சொல்லுகிறது. இதற்கு அடுத்து ஒரு சட்டத்திற்கு வருவோம். திருமணம் முறிவு எதனால் ஏற்படும் என்று சொன்னால், ஒரு கணவன் இறப்பதின் மூலமாக ஒரு பெண்ணுக்கு அந்த திருமண முறிவு ஏற்படுகிறது. கணவன் இறந்து விடுகிறார். மேல சொன்ன மாதிரி தான் சட்டங்கள். ஆனால் இந்த இதுல வந்து 2 சட்டங்கள் தான். ஒரு கணவன் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த பெண்மணியை பார்க்கணும். அவங்க கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறார்களா அல்லது சாதாரணமான பெண்ணாக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் மேல என்ன சட்டம் சொல்லியிருக்கிறோமோ தலாக்குடைய விஷயத்துல அதே சட்டம் தான் இந்த பெண்ணுக்கு வரும். அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் அந்த பெண்மணி இத்தா இருக்க வேண்டும். கணவன் இறந்து விட்டார். பொதுவாக சட்டம் என்னவென்று சொன்னால், கணவன் இறந்து விட்டால் 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும். இதுதான் பொதுவான சட்டம். ஆனால் அந்த பெண்மணி கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் அவள் குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் அவள் இத்தா இருக்க வேண்டும். அது 4 மாசமாவும் இருக்கலாம், அல்லது 8 மாசமும் இருக்கலாம், அது 40 நாள்ல கூட முடிஞ்சு போயிடலாம். இந்த விஷயத்துல ஒரு விதமான சந்தேகம் 2 சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்படுகிறது. அபூ சல்மா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியும் இப்னு அப்பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணவன் இறந்து விட்டால் ஒரு பெண்மணி கர்ப்பிணியாக இருக்கிறார். 25 நாள்ல வந்து அவர் குழந்தையை பெற்றெடுத்து விடுகிறார் என்று சொன்னால் அந்த பெண்மணிக்கு 25 நாளோட இத்தா முடிஞ்சிடும் என்பதாக அபூ சலமா ரலியல்லாஹு சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. கணவன் இறந்து விட்டால் 4 மாசம் 10 நாள் அல்லாஹ் இருக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. 4 மாசம் 10 நாள் இருக்கணும் என்பதாக இருவரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வராங்க. வந்துட்டு இதை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டுட்டு அபூ சலமா என்ன சொல்றாரோ அதுதான் சரியான ஒரு விஷயம். கணவன் இறந்து விட்டால் 25 நாளிலே அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்து விட்டாள் என்று சொன்னால் அந்த பெண்மணி இத்தா முடிந்து விடும் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் இத்தா முடிந்து விடும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில இவருடைய இத்தா முடிந்து விடும் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ப முடியல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அதனால என்ன செய்றாங்கன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய அடிமையை அழைச்சி ரசூலுல்லாஹ் போய் கேட்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ட்ட, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவியான உம்மு சலமா ரலியல்லாஹு போய் அந்த அடிமை கேட்கிறார். இது மாதிரி வந்து ஒருவர் தன்னுடைய மனைவியை வந்து கணவன் இறந்து விட்டார், 25 நாளிலே குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள், இவங்களுக்கு என்ன சட்டம் என்பதாக கேட்கும் போது அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு சட்டம் வந்துச்சு. ஒரு பெண்மணி வந்தாங்க, கணவன் இறந்து விட்டார் என்பதாக வந்தாங்க. 40 நாள்ல வந்து அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்து விட்டார். இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சட்டம் சொன்னாங்கன்னா, உங்களுடைய இத்தா முடிஞ்சிருச்சு என்று சொன்னால் நீங்கள் குழந்தையை பெற்றெடுத்து விட்டீர்கள், ஆக உங்களுடைய இத்தா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதனால குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் இத்தா முடிந்து விடும். 4 மாசம் 10 நாள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 40 நாள் அவங்க வந்து 25 நாள் அவங்க குழந்தையை பெற்றெடுத்து விட்டதால் அந்த 25 நாள்லயே அவங்க இத்தா முடிஞ்சிடும் என்பதாக அங்கே உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஃபத்வாவை கொடுக்கிறாங்க. இந்த வகையில கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும், கர்ப்பிணி பெண் இல்லாமல் ஒரு சின்னவளாக இருக்கட்டும் அல்லது வயசு முதிர்ந்தவளாக இருக்கட்டும் அல்லது பருவம் அடைந்த பருவம் அடையாத எப்படியாக இருந்தாலும் ஒரு கணவன் இறந்து விட்டால் ஒரு பெண்மணி 4 மாசம் 10 நாள் கண்டிப்பா இந்தா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஃபேஷன் உலகத்துல எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, விஞ்ஞான உலகத்துல எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, 4 மாசம் 10 நாள் இருக்க முடியுமாங்க? அதெல்லாம் இருக்க முடியாதுங்க. 40 நாள் இந்தா முடிச்சுக்கலாங்க. நம்மகிட்டே சரியா திட்டத்தை வந்து சொல்றாங்க, அது 40 நாள் முடிச்சுக்கலாங்க. 4 மாசம் 10 நாள் குர்ஆன்ல இருக்கு என்பதாக சொன்னோம் என்று சொன்னால் இந்த காலத்துக்கு ஒட்டி ஒரு மாதிரி இதெல்லாம் எவ்வளவு காலம் வேகமா போகுது. எவ்வளவு காலம் வேகமாக போனாலும் குர்ஆனுடைய சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, ஒரு கணவன் இறந்து விட்டால் ஒரு மனைவி 4 மாசம் 10 நாள் கண்டிப்பாக இத்தா இருக்க வேண்டும். அந்த 4 மாசம் 10 நாள் இத்தா இருப்பதற்குரிய காரணங்களை அல்லாஹ் அறிந்தவன். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு சட்டத்தை
சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதுல எந்த விதமான மாற்று கருத்தையும் நாம் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் இன்னைக்கு குர்ஆனுடைய சட்டங்களையும் ஹதீஸுடைய சட்டங்களை மீறக்கூடிய நிறைய நபர்கள் உருவாகி விட்டார்கள். இந்த காலகட்டத்துல இந்த 40 நாள் டூர் போயிட்டு வரா மாதிரி இந்த 40 நாள் இதா முடிச்சுக்கலாம்னு சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சட்டத்தை மீறக்கூடிய ஒரு செயல். இந்த சட்டத்தை எல்லா மக்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும், கண்டிப்பாக சொல்லி புரிய வைக்க வேண்டும். 4 மாதம் 10 நாள் நீங்க இதா இருக்கணும், அதற்குரிய விளக்கத்தை அல்லாஹ் அறிந்தவர். அதற்கு கூட வந்து காலை பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் 4 மாசம் 10 நாள் வச்சிருக்கான்னு சொன்னா, பொதுவாக ஒரு குழந்தை உருவாவதற்கு 4 மாசம் ஆகும். ஒரு விந்து துளி 40 நாள் ஒரு பெண்ணுடைய அந்த கர்ப்ப அறையில் இருக்கும். அதற்கு பிறகு அது ரத்தமாக 40 நாள் ஆகும். அதற்கு பிறகு சதை துண்டான் ஆகுவதற்கு 40 நாள் ஆகும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரூஹ் ஊதுவான். அந்த ரூஹ் உருவாவதற்கு ஒரு 10 நாள் ஆகும். இந்த கணக்கின்படி 4 மாசம் 10 நாள் வருது. இந்த வகையில் அல்லாஹ் தஆலா 4 மாசம் 10 நாள் என்ற ஒரு சட்டத்தை குர்ஆனில் வைத்திருக்கலாம் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர் காலி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். எப்படி இருந்தாலும் அல்லாஹ் ஒரு சட்டத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு பெண்மணி கணவனை இழந்து விட்டார் என்று சொன்னால் இறப்பின் மூலமாக அவர் கண்டிப்பாக 4 மாசம் 10 நாள் இதா இருக்க வேண்டும். இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு என்று சொன்னால் இந்த உலகத்திலே யாருக்கு அந்த விதிவிலக்கு இருக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இதா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ் வந்து இறக்கும் போது 2 மனைவிகள் இறந்திருந்தார்கள். மீதி வந்து 8 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். எந்த மனைவி இதா இருக்கலையே ஏன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், இந்த உலகத்துல யாரெல்லாம் எனக்கு மனைவியாக இருந்தார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளில் எனக்கு மனைவியாக இருப்பார்கள். நமக்கு அந்த சட்டம் கிடையாது. நம்முடைய மனைவி நாளைக்கு மறுமையில் நமக்கு மனைவியாக இருப்பாங்களா சொல்ல முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துல யாரெல்லாம் மனைவியாக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் நாளை மறுமை நாளில் ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவியாக இருப்பாங்க. அந்த வகையில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் 11 பேர்கள். இந்த 11 பேர்களையும் ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பிறகு யாரும் திருமணம் செய்யக்கூடாது. ஐயாத்தான் அவர்களை நம்முடைய மார்க்கம் எப்படி சொல்லுகிறது சொன்னால் உம்மஹாத்துல் முஃமினீன், இந்த முஃமினுடைய தாய்மார்கள் அவர்கள். ஒரு தாயை திருமணம் செய்ய முடியுமா? தாயை திருமணம் செய்ய முடியாது. அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை யாரும் திருமணம் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இந்த உலகத்திலே சரி நாளை மறுமை நாளிலே சரி இந்த விதிவிலக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான், இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. இந்த இத்தாவுடைய சட்டத்தை நாம் தலாக்குடைய விஷயமாக இருக்கட்டும் சரி, ஒரு கணவன் இறந்து விட்டாலும் சரி அந்த இத்தாவை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டும். ஆனா இந்த இத்தாவுடைய விஷயத்துல ரொம்ப பொதுவாக தன்மை இன்னைக்கு சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம், எங்க வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம், எந்த விதமான பயணத்தையும் செய்து கொள்ளலாம். அந்த இத்தாவுடைய காலத்துல வந்து வீட்டுல இருக்கணுமே அந்த எந்த விஷயமும் கடைபிடிக்கிறது கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இத்தாவுடைய காலங்கள்ல வந்து கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒன்று, எந்த வீட்டுல அந்த கணவன் இருக்கிறாரோ அந்த வீட்டுல தான் அந்த பெண்மணி இதா இருக்க வேண்டும். இன்னைக்கு நவீனவாதிகள் இன்னைக்கு புதுசு ஹதீஸ் சொல்லக்கூடியவங்க, புதுசா விளக்கம் சொல்லக்கூடியவங்க எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். ஆனா இது வந்து ஒரு நஸ்லை, ஒரு சந்ததியை பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சந்ததியை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஒரு கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணுடைய வயிற்றிலே வளர்வது யாருடைய குழந்தை என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஆகையால் மார்க்கம் சொல்றது 4 மாசம் 10 நாள் இருங்க, எந்த வீட்டுல இருக்கணும் அந்த வீட்டிலே இருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. மிக ஃபேமஸான ஒரு சஹாபி அபூ சயீத் அல்-குத்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய சகோதரி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் வந்து ஒரு இடத்துக்கு போனாரு, இறந்துட்டாரு, நிறைய அடிமைகளை வச்சிருந்தாரு, அந்த அடிமைகள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அந்த அடிமைகளை பிடிப்பதற்காக வேண்டி அவர் போனார். போன இடத்துல அந்த அடிமைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை கொலை செஞ்சுட்டாங்க. அவர் இறந்து போய்விட்டார். திடீரென்று இந்த சம்பவம் நடைபெற்று விட்டது. இவர் எனக்காக வேண்டி எந்த சொத்தையும் சேர்த்து வச்சுட்டு போகல. இந்த வீடு சொந்த வீடு கிடையாது. அதனால என் அம்மா வீட்டுல போய் நான் இருந்துக்கலாமா இதா என்பதாக கேட்கிறார். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே என்ன செஞ்சாங்க சொன்னா, சரிங்க நீங்க போய் அம்மா வீட்டுல இருந்துக்கங்க என்பதாக சொல்லிவிட்டு போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வராங்க. இல்ல நீங்க உங்களுடைய கணவருடைய வீட்டிலே இருங்க, அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க உங்களுடைய கணவருடைய வீட்டிலே இருங்க, அதற்குரிய செலவை யார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய தாய் தந்தையர்கள் சகோதர சகோதரிகள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நிறைய நன்மைகள் அவர்களுக்கு இருக்கு என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை இழந்து வாழ்கிறார் என்று சொன்னால் அந்த விதவையான பெண்மணிக்கு அவருடைய தாயோ அவருடைய தந்தையோ அல்லது அவருடைய சகோதர சகோதரிகளோ செலவு செய்தார் என்று சொன்னால் நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய விதவைகள் கேட்பாளர்கள் கிடைக்கிறார்கள்.
கூட பிறந்த சகோதரி தான், கூட பிறந்த சகோதரி தான். ஆனா வந்து எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. போய் பார்க்கறது கிடையாது, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது கிடையாது. எப்படியோ வாழ்ந்துக்கிட்டோம், நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம், கல்யாணம் நடந்துட்டாரு, அவருடைய வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிட்டோம். நம்ம ஏன் போய் தூக்கம் நுழைச்சிக்கிட்டு இருப்பதாக அவருடைய சகோதர சகோதரிகள் கூட ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறது? அப்படி விதவையாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி உன்னுடைய சகோதரியாக இருந்தால் என்று சொன்னால் அவளுக்கு நீ செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்தான் அவளுக்கு நிறைய கூலிகளை தருவார் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அவர்களை நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சகோதரிகளையும் அவளுக்கு ஆகக்கூடிய அந்த செலவுகளையும் அந்த தாய் தந்தைகளும் அந்த சகோதர சகோதரியும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த வீட்டிலே நீங்க இருங்க. இப்போ ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, சகோதர சகோதரிகள் இல்ல, தாய் தந்தைகள் இல்ல, யாருமே இல்ல. இந்த பெண்மணி சென்றால்தான் சம்பாதிக்க முடியும், தன்னுடைய வாழ்வாதாரத்தை போக்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு சூழ்நிலை அந்த பெண்மணி இருந்தால் என்று சொன்னால் அப்ப மட்டும் நம்முடைய மார்க்கம் ஒரு பத்துவா வழங்குகிறது. காலை நேரத்தில் அவங்க வேலைக்கு போயிட்டு தன்னுடைய ஜீவாதாரத்திற்காக வேண்டி சம்பாதித்துக் கொண்டு வந்து விடலாம். இரவு நேரத்தில் எந்த வேலைக்கு போகக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் பத்துவா சொல்கிறது. இது என்ன நிலையில என்று சொன்னால் யாருமே உதவ கிடையாது, சகோதர சகோதரிகளும் கிடையாது, தாய் தந்தைகளும் கிடையாது, உதவுவதற்கு யாருமே இல்லை. இந்த அம்மா போனாதான் அந்த வேலையை இவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று இருந்தால் அப்ப இவங்க வேலைக்கு தாராளமா போறானா இரவு நேரத்தில் மட்டும் போகக்கூடாது என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், அந்த இத்தாவுடைய காலங்கள்ல தலாக்குடைய இத்தாவாக இருக்கட்டும் அல்லது கணவன் இறந்து விட்ட பிறகு இருக்கக்கூடிய இத்தாவாக இருக்கட்டும், எந்த இத்தாவாக இருந்தாலும் சரி அந்த நேரங்கள்ல அந்த பெண்மணிகிட்ட வந்து திருமணத்துடைய விஷயங்கள் பேசக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், இது மாதிரி இத்தாவுடைய காலங்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகள்கிட்ட திருமண ஆசையை தூண்டக்கூடிய எந்த விஷயத்தை நீங்க பேசாதீங்க. 4 மாசம் 10 நாள் இருக்கட்டும் அல்லது 3 மாசம் இத்தா இருக்கட்டும், எந்த நிலையில திருமண ஆசையை தூண்டக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஆகையால் தான் நறுமணம் பூசக்கூடாது, பூ வைக்க கூடாது இதெல்லாம் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. அது கூட உங்களுக்கு திருமண ஆசையை தூண்டிவிடும். ஒரு சஹாபி பெண்மணி சொல்லுகிறார்கள், உம்மு அத்தியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நாங்க அந்த காலத்துல என்ன செய்தோம் என்று சொன்னால், கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் பொதுவா நம்முடைய மார்க்கத்துல துக்கம் அனுஷ்டிப்பது 3 நாள் தான். 3 நாளுக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. ஆனால் கணவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் நாங்க வந்து 4 மாசம் 10 நாள் துக்கம் அனுஷ்டிப்போம். அந்த நேரத்துல வந்து எந்த விதமான நறுமணத்தையும் நாங்க பூச மாட்டோம், எந்த விதமான பூவையும் வைக்க மாட்டோம், அலங்காரமான புடவையை கூட நாங்க கட்ட மாட்டோம். ஈரான்ல இருந்து வரக்கூடிய அசபு என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளை நிற அந்த புடவையை தான் நாங்கள் அணிவோம் என்பதாக உம்மு அத்தியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி சொல்கிறார்கள். என்று சொன்னா அந்த நேரத்தில் இத்தாவுடைய இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல அந்த பெண்ணுக்கு திருமண ஆசை வரக்கூடிய எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, எந்த விதமான சூழ்நிலையும் அவருக்கு ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை நம்முடைய மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதே போன்று இன்னொரு ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகளுடைய கணவன் இறந்து விட்டார், இவ அழுது அழுது கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகி போயிருச்சு, கண்ணெல்லாம் அப்படியே சுருங்கி போயிருச்சு, இதுக்கு சுருமா போடலாமா என்பதாக கேட்கிறாங்க. சுருமா போடுறதுக்கு வந்து சட்டத்தை கேட்கிறாங்க. ஒரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு 4 மாசம் 10 நாள் பொறுத்துக்க முடியாதா? அறியாம காலத்துல எப்படி இருந்தீங்க? 1 வருஷம் நீங்க எங்க இருந்தீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 1 வருஷம் நீங்க வீட்டுல எங்க இருந்தீங்க, எங்கேயும் வெளியே போக முடியாது. அந்த இத்தாவை முறிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை கழுதையின் மேல் ஏறி உட்கார வைத்து சாணிகளை மலத்தை, இந்த மிருகங்களுடைய மலத்தை உங்கள் மீது தூக்கி எறிவார்கள். இதெல்லாம் கடந்த காலத்துல நடந்துச்சு, அறியாமை காலத்துல நடந்துச்சு. இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா? ஒரு 4 மாசம் 10 நாள் அலங்காரம் செய்யாம உங்களால இருக்க முடியாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சம்பவமும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் அன்பானவர்களே, இத்தாவுடைய தெளிவான சட்டங்களுடைய ஒரு மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. 40 நாள் இத்தா கிடையாது, 4 மாதம் 10 நாள் இருக்க வேண்டும். தலாக் விடப்பட்ட பெண்மணியாக இருந்தால் 3 மாதம் அல்லது 3 ஐல் அவள் கண்டிப்பாக இத்தா இருக்க வேண்டும். இதை மீறி 4 மாதம் அது 40 நாளோ அல்லது 20 நாளோ அல்லது 1 வாரமோ அல்லது 1 மாசமோ என்பதாக நம்முடைய அந்த இத்தாவுடைய காலத்தை முடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எந்த வழியை காட்டியிருக்கிறார்களோ அதற்கு மீறிய செயலாகவும் கண்டிப்பாக அல்லாஹ் இதை பற்றிய கேள்வியை நாளை வறுமை நாளில் கண்டிப்பாக கேள்வி கேட்பான். ஆகையால் இந்த நிகழ்வை எல்லாம் சமூகத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். குறிப்பாக பெண்மணிகளிடத்தில் இதற்குரிய ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். இத்தாவுடைய சட்டங்கள் என்ன, அதை ஏன் நம்முடைய மார்க்கம் ஏற்படுத்தியிருக்கிறது, எதற்காக வேண்டி ஏற்படுத்தியிருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்ற பல்வேறு நுணுக்கு சட்டங்களை கண்டிப்பாக நாம் சமூகத்திலே விளங்கி சமூக மக்களிடத்திலேயே விளக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. வாக்குதவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.